அப்பா. என்னடா தம்பி அப்படி பாக்குற? என்ன நம்ப முடியலையா? இந்த தெய்வேந்திரன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நினைக்கிறியா? நானே தான்டா. நீங்களாம் சின்ன பசங்க, சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சீங்க, ஒன்னா பழகுனீங்க, ஒண்ணு மண்ணுமா சுத்துனீங்க. உங்களுக்குள்ள சாதி மத பேதம் இல்லாம மாம மச்சான்னு சொல்லிக்கிட்டீங்க. அதுக்காக உண்மையிலே நீங்க மாமா மச்சான் ஆயிருவீங்களாடா? நீங்க ஒன்னா சுத்துனீங்க சரி, அது என்னடா ஊரு பூரா சமத்துவமா சரிசமமா எல்லாரையும் ஒன்னாக்குறது? நீங்க என்ன அடுத்த பெரியாரா இல்ல பாரதியாரா? நீங்க ஒரு 5-6 சல்லி பசங்க சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு சொன்னா இந்த ஊரு ஒன்னாயிருமாடா? சாதின்னா என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? அது எங்க கௌரவம், எங்க மானம், எங்க உயிர். அதுக்காக எத்தனை கொலை இங்க விழுந்திருக்கு தெரியுமாடா உங்களுக்கு? உங்க கூட சேர்ந்து என் மகன் வேற, இவன் இல்லைன்னா என்னடா இன்னொரு புள்ள பத்துக்கிறேன். எனக்கு வயசுதான் போச்சு, வாலிபம் போகல. எங்க வீட்டு பொண்ணுங்க கண்டவனோட ஓடி போயிட்டா கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு காத்திருந்து கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவோம். அப்படித்தான் இதுவும். எங்களுக்கு உயிரை விட சாதி தாண்டா முக்கியம். மகன்லாம் ஏமாத்துறோம். மாமா இவன்ட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் சின்ன பையன்டா, சாகும்போது காரணம் தெரியாம சாகக்கூடாது. இன்னைக்கு இந்த ஊர்ல எரியுறுத்தி நான் பத்த வச்சதுடா. அதுக்கப்புறம் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு வருஷமும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு 6 வருஷத்துல அடையாளம் தெரியாம காணாம போயிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 4 பேரும் கலந்து பேசிட்டு நான் நினைச்சதை நிறைவேற விடாம பண்ணிடுவீங்க போல இருக்கு. அதான் தூக்குனேன். குடுறா. இப்ப உன்னை தீத்துட்டா நான் பத்த வச்சு அணையாம இருக்கும் பாரு. கண் அவிஞ்சு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். காலம் கடந்து போச்சுடா.
மாமா மாமா தம்பி வச்ச கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு எதுவுமே பேசாம போறான்டா. அவன் என்னை மன்னிச்சிட்டு போறான்னு நினைச்சியா? என்னை எரிச்சிட்டு போறான்டா. கண்ணாலே என்னை பார்த்து என்னென்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? சாதி சாதின்னு இல்லாத சாதியை பேசி பேசி மனுஷனா பிறந்த நீங்க எல்லாம் மிருகமா மாறிட்டீங்க. ஒரு மனுஷனை கொல்லணும்னு எப்போ இன்னொரு மனுஷனுக்கு தோணுதோ அப்பவே அவன் மிருகம்தானப்பா அப்படின்னு சொல்றான்டா. கண்ணுக்கு தெரியாத சாமியை கும்பிட்டுட்டு இல்லாத சாதியை தானே வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்குறான்டா. என்கிட்ட பதில் இல்லை. தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எங்களையெல்லாம் இப்படியே வளர்த்துட்டாங்க. எங்க கட்ட வேகிற வரைக்கும் நாங்கள்லாம் திருந்துவோங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைடா. இனி வளர்ற பிள்ளைங்களாவது அண்ணன் தம்பியா சேர்ந்து வளரட்டும்.